இப்போதான் கட்சி வளர ஆரம்பித்திருக்கிறது. நம்மெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறி தென்படுகிறது. முக்கியமான சில விஐபிகள் விஜய் கட்சிக்கு வரலாம். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கிற சில நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா சார்? ஆளுங்கட்சின்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்னு வச்சுங்க. இப்போ ஆதவர்ஜன் வந்துட்டதாலே, ராஜ்மோகன் வந்துட்டதாலே, நிர்மல்குமார் வந்துட்டதாலே இந்த கட்சி அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக ஆளுங்கட்சியை ஸ்தம்பிக்க வைக்கும். இதில் எத்தனை பேர் பவர்ஃபுல்லாக ஃபோர்ஸாக இறங்கி மாவட்ட அதிகாரத்தை எதிர்த்து போராட முடியும்? ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஜானாரேசாமி வெளியே போயிடுவார். திமுகவுக்கு ஒரு ஜெர்க்கு வரும். விஜய் தலைமையிலான ஒரு அணி வந்தால் பாஜகவுக்கு தான் அதிகமான நெருக்கடி இருக்கும். தலித்தை முதலமைச்சராக்குவீங்களா, மன்னராட்சி அப்படின்லாம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாரு. இப்போ அவர் அப்படியே தாவேக்காக்கு போயிருக்கார் இல்லையா? எல்லோரும் இதே கேள்வி கேட்குறாங்க. இது தப்பு. ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும். இங்கே திமுகவில் ஆசைப்பட்ட எம்பி பதவி, விசிகாவில் ஆசைப்பட்ட எம்பி பதவி இங்கே சாத்தியமாகுமானா? விஜய்க்கு என்ன பிடிக்கும், விஜய்க்கு என்ன பிடிக்காது? இப்போ திமுக விஜய்க்கு பிடிக்காது, இவருக்கும் பிடிக்காது திமுக. நீங்கள் திமுக பிடிக்குது பிடிக்காதுன்னு இப்போ முடிவு பண்ணாதீங்க. கமல் டிவியை உடைச்சி டார்ச் லைட் வீசுன காட்சியெல்லாம் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ நாளாச்சு? இங்கே இருப்பார்கள், இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம தீர்ப்பு எழுத முடியாது. இதற்கெல்லாம் பதில் 2026 பிப்ரவரியில் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சார். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவர்ஜுனா இணைந்திருக்கிறார். அவருக்கு தேர்தல் சிறப்பு பிரிவின் பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. கூட சிடி நிர்மல்குமார், அதுக்கப்புறம் ராஜ்மோகன் உள்ளிட்டவர்களுக்கும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இது தாவேக்காக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாமா சார்? வளர்ந்து வருகிறது தாவேக்கா அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. காரணம், முதல் முறையாக ஒரு கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பு இன்னும் முழுமையடையலை, அது வேறு விஷயம். இந்த மாவட்ட செயலப்பு தான் போட்டுகிட்டே இருக்காங்க. 19 இன்றைக்கி ஒரு வரப்போகுதுன்னு சொன்னார் லிஸ்ட்டு. பட் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கட்சி அறிவித்தது பிப்ரவரி 2, இப்போது ஒரு வருஷம் வரப்போகுது. அதன் பிறகு ரொம்ப லாங் கேப்பு, ஒரு மாநாடு, ஒரு கொடி, பரந்தூர் விசிட்டு, அது மாதிரிலாம் ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்தது. இந்த நிலையில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. 10 மாதம் அப்படி டக்குன்னு ஓடிடும். இப்படிப்பட்ட சூழலில் திடீரென்று ஒரு தாவேக்கா வேகமாக ஓட தொடங்கி இருக்கிறது. தப்பு இல்லை, நல்ல ஒரு ஓப்பனிங் தான். இப்போ முதல் முறையாக அதிமுகவிலிருந்து விலகி ஒரு நபர் அந்த கட்சியில் சேர்கிறார். அதுவும் ஒரு வரவேற்க வேண்டிய அம்சம். ஆதவர்ஜன் இப்போ எங்கேயும் இல்லை. 2 கட்சியில் இருந்தார். தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியவர். இன்னொரு கட்சியில் துணை பொதுச் செயலாளர் இருந்தவர். ஸோ இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் தாவேக்காக்கு. அப்புறம் ராஜ்மோகன், அவர் ஒரு யூடியூபர், மேடை பேச்சாளர், பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர். ஓரளவுக்கு அவருக்கும் ஒரு டீம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு கலர்ஃபுல்லான டீமை விஜய் கொண்டு சேர்த்துருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஓப்பனிங் தான். ஓகே. இப்போ ஆதவர்ஜுனா ஜாயின் பண்ணதான் சார் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா விசிகாவில் இருக்கிறப்பவே அரசு நோக்கி பயங்கரமான கேள்விகள்லாம் எழுப்பினார். தலித்தை முதலமைச்சராக்குவீங்களா, மன்னராட்சி அப்படின்லாம் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார். இப்போ அவர் அப்படியே தாவேக்காக்கு போயிருக்கார் இல்லையா? இது அரசியல் ரீதியாக எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? எல்லோரும் இதே கேள்வி கேட்குறாங்க. விசிகாவில் இருக்கும்போது அவர் தலித்தை தான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று விரும்பினாரே, இப்போ போய் விஜய் கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு, அங்கே இந்த மாதிரி குரலை கொடுப்பாரா? இது தப்பு. ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேச முடியும். அரசியல் ஒரே மாதிரி தானே? அப்படிலாம் கிடையாது. யாராவது பேச முடியுமா? ஒரு அரசியல் கட்சியிலேருந்து கட்சி மாறுறாங்க, கொள்கை மாறுதுன்னு வச்சுங்க. இப்போ நாளைக்கு பாஜகவில் இருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், உடனே அதை பிடிச்சிக்கூடாது. பாஜகவில் ஒருத்தர் விஜய் கட்சிக்கு வராருன்னு வச்சுங்க. இங்கே தமிழ் தேசியம் இருக்குது, பெரியாரிசம் இருக்குது. அப்போ எப்படி ஒரு பெரியாரை ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்க முடியாது. எனக்கு அங்கே இடம் இல்லை, அக்காமடேஷன் இல்லை, அதனால் இங்கே வந்திருப்பார், அவ்வளோதான். அப்போ அந்த கொள்கையெல்லாம் விட்டு வர வேண்டியதுதான். ஓகே. இப்போ விசிகாவில் இருக்கும்போது தலித்துக்காக ஏன் குரல் கொடுத்தார் என்றால், அந்த கட்சியோட கட்டமைப்பது, அந்த கட்சியோட கொள்கை சித்தாந்தம் எல்லாம் உள்வாங்கி விட்டு அங்கே தனக்கு ஒரு மைலேஜ், அதாவது தான் சாராத சமூகத்தையும் இவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் பார்க்கிறாரே, அந்த சமுதாயத்திலேருந்து ஏன் ஒரு முதலமைச்சர் வரக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய எதிரொலிப்பு இல்லை அரசியல்.
அந்த எதிர்வலிக்காக தானே ஆதவ அர்ஜுனை பற்றி நம்மளாம் விவாதித்தோம். ஸோ இங்கே போய் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? விஜய் வந்து முதலமைச்சர் கிடையாது, வேற ஒருத்தர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு விஜய் ஏற்றுப்பாரா? அதனால் அந்த கேள்வி கேட்குறது சரியாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா 2 கட்சியில் இருந்து பணியாற்றிய அனுபவம், ஒரு கட்சியில் துணை பொதுச்செயலாளர் இருந்த அனுபவம் அவருக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கும். அங்கே திமுகவில் ஆசைப்பட்ட எம்பி பதவி, விசிகாவில் ஆசைப்பட்ட எம்பி பதவி இங்கே சாத்தியமாகுமானா தெரியாது, சாத்தியமாகலாம். ஆனால் அவசரப்பட மாட்டார். ஓகே. அங்கே 500 கோடி மாமனார் மூலிமா வாங்கி கொடுத்தோம், எம்பி கிடைக்கல. 50 கோடி செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்தினோம், எம்பி கிடைக்கல. ஆனால் விஜய்கிட்ட இதை விட அதிகமான பணம் வைத்திருப்பார். ஸோ அங்கே பணத்தை வைத்து நீங்கள் விஜயை வந்து வளைக்க முடியுமானா முடியாது. அதை மீறி நீங்கள் வேலை செய்தால் இவ்வளோ விஜயை மனம் மகிழ்ந்து பரவாயில்ல, ஆதவுக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்கணும், இல்லை எம்பி ஆக்கலாம் நினைக்கலாம், அப்போ கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் இப்போ அந்த குரலை எழுப்புவாரன்னா கிடையாது. நிச்சயமாக அந்த கொள்கை என்ன, விஜய்க்கு என்ன பிடிக்கும், விஜய்க்கு என்ன பிடிக்காது என்பது முழுசுமாக உள்வாங்கி இறங்கி வேலை பார்த்தா தான் அங்கே நிற்க முடியும். இப்போ திமுக விஜய்க்கு பிடிக்காது, எல்லா மேடைகள்லையும் நம்ம பார்க்குறோம். இவருக்கும் பிடிக்காது திமுக. அப்போ திமுக எதிர்ப்பை ரொம்ப முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஆளுங்கட்சி எதிர்ப்பு தான் ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற இல்லை வளருகிற கட்சியாக இருக்கிற ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் அதுதான். நம்ம வேறு வழி இல்லை. நீங்கள் திமுக பிடிக்குது பிடிக்காதுன்னு இப்போ முடிவு பண்ணாதீங்க. கமல் வந்து டிவியை உடைச்சி டார்ச் லைட் வீசுன காட்சியெல்லாம் பார்த்தீங்கல்ல. இப்போ ராஜ்யசபாக்காக அப்போ எப்படி பார்த்துருப்பாங்க. சூப்பராக பேசுகிறாரு. திமுக காலிடா, மனுஷன் பின்னி படம் எடுக்க போகிறாருன்னு எவ்வளோ நல்லாச்சு. வருஷங்கள் கணக்கில் கூட ஆகலை, சில வருஷத்துலேயே போய் ஐக்கியமாயிட்டார். அதுக்காக நான் கமல் கட்சியை குறை சொல்ல, கமலை குறை சொல்லலை. அது திமுகவுடைய சாமர்த்தியம், சாதுரியம். எப்படின்னா ஒரு வளர்ந்த கட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் செய்யும் என்பது இதெல்லாம் உதாரணம். அதனால் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன தீர்மானிக்க முடியாது. இப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்ய முடியும் விஜய், வேறு வழி இல்லை. நாளைக்கு எதிர்கட்சியாக இருக்குது திமுக, அதுவும் உதாரணம் தான் சொல்கிறேன், அதையே பிடிச்சிக்கூடாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து எதிர்கட்சி என்ற முறையில் கை கோர்க்கலாம். அதனால் எதெல்லாம் இருக்கோ அரசியல் தான், அந்த நேர களம், அந்த நேர பிரச்சனைகள், அந்த நேரத்தில் என்ன மக்களுக்கு சரியாக இருக்குமோ அதை தான் எடுத்து அரசியல் செய்யணும். ஏன்னா விசிகாவில் இருக்கப்போ ஆதவ அர்ஜுனா தெரிவித்த நிறைய கருத்துக்களுக்கு தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். அவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ தாவேக்கால அவர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ ஏதோ அஜெண்டா இருக்குமா? ஏன்னா விசிகால இருந்து வாழ்த்துக்களாக குவிது அவருக்கு. துணை பொதுச் செயலாளர் கூடிய வன்னியரசு அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார். விசிகாவிலுமே களப்பணி சிறப்பாக செஞ்சார், தாவேக்காலையும் போய் சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கள் அப்படின்றாரு. திருமாவளவன் அவர்கள் நேற்று வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது சார். நீங்கள் எப்படி யூகிக்கிறீங்க இதை? அதாவது உள்நோக்கம் இருக்கிறது என்று திருமாவளவன் எந்த கோணத்தில் பேசினார் என்பது நீங்கள் கேட்குறீங்க. அவருக்கு வேற உள்நோக்கம் இருக்குது. அதாவது எனக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்குது, எனக்கு எதிராக வேலை பார்க்குறாருன்னு திருமாவளவன் சொன்னதாக புரிந்து கொள்வதா, அல்லது திருமாவளவன் அன்று யூகித்தார்ல ஆதவுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்ல, அப்போது திருமா சொல்லி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணு, கட்சி விட்டு வெளியே போய் விஜய் கட்சியிலே சேரு, அதுக்கப்புறம் என்ன இழுத்துரு, 2 கூட்டணியும் ஒன்றா இல்லைன்னு, 2 கட்சியும் ஒன்றா இல்லைன்னு சொல்கிறாரா? எப்படி எடுத்துக்கிறது? அந்த உள்நோக்கத்துக்கு என்னுடைய விளக்கமாக நான் சொல்கிறேன். திரும்ப சொன்ன உள்நோக்கம் எனக்கு எதிராக செயல்படுகிறாரா அல்லது என் திட்டத்தின்படி செயல்படுகிறாரா நான் புரிஞ்சுக்கிறேன், இப்படி புரிஞ்சுக்கிறேன். சரியா? இந்த கட்சியில் உங்கள் கட்சியாக வேலை பார்த்தவர், உங்கள் கட்சி சித்தாந்தம் ஒரு தலித் வந்து முதலமைச்சராகணும் உங்கள் சித்தாந்தம். ஆனால் 8 பக்கம் அறிக்கை விட்டார் ஒரு நள்ளிரவு நேரத்தில் திரும்ப. அப்போ கூட ஆதவ அர்ஜுனா ரொம்ப டைரக்ட் அட்டாக் பண்ணல. என்னை சிலர் பகடை காயாக பயன்படுத்த நான் விரும்பவில்லை அப்படிதான் சொன்னார். 2 நாள் முன்னாடி கூட்டத்தில் கூட பேசி அதான் சொன்னார். நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் 2026 என்ன நடக்கும் தெரியாது. யாரையும் வந்து இங்கே இருப்பார்கள் இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம தீர்ப்பு எழுத முடியாது. ஸோ இப்படிப்பட்ட பட்சத்தில் திரும்ப சொன்ன உள்நோக்கம் இதற்கெல்லாம் பதில் 2026 பிப்ரவரியில் தெரியும்.
இப்போ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாரு அப்படின்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறதோட ஒரு நாகரிகமான அரசியல் முடிஞ்சிடும். ஆனால் அவருக்கு இங்கே இருக்கிறப்பவே சிறப்பாக களப்பணிகளை செய்தார். விசிகாவை பிராண்ட் செய்வதில் அவருடைய பங்கு அதீதமானது. 2 மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தினார் அப்படின்ற அந்த புகழ்ச்சி கொடுக்கறதெல்லாம், அந்த கிரெடிட் கொடுக்கறதெல்லாம் இப்போ ஒரு குழப்பம் ஏற்படுத்தல சார். ஒரு விமர்சனம் தானே வச்சிருக்கணும். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள், ஆனால் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றோட நிறுத்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அவங்க ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்க மூலயமா ஆதவ அர்ஜுனாவுக்கும் விசிகாவுக்கும் இன்னும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாதா? அதாவது திரும்ப வந்து பாஜகவை எதிர்ப்பது என்பது வேறு, அதிமுக எதிர்ப்பு என்பது வேறு. இந்த இரு பொருள் புரியுது அவங்களுக்கு. இப்போது பாஜகவை சனாதன விஷயத்தில் எதிர்ப்பார், கடுமையாக எதிர்ப்பார். அதிமுக அந்த மாதிரி எதிர்ப்பாரா? அதிமுக பலமாக இருக்கணும் அப்படின்னு தான் பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஆதவ் அர்ஜுன் என்பவர் வந்து தன் கட்சியில் இருந்த தன்னிடம் வேலை பார்த்தவர். அந்த நபர் வந்து இன்னொரு கட்சிக்கு போகிறேன்னா வாழ்த்து சொல்லலாம், அங்கே போய் சிறப்பாக பணியாற்றுங்கள், இங்கேயே பணியாற்று, அப்படி தான் சொல்ல முடியும். எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்றது ஒரு நாகரிகம் தான். ஆனால் இது வேறு எதுவும் நம்ம போய் விமர்சிக்கிற அளவுக்கு இதில் உள்ள போய் பொருள் தரணும்னா கஷ்டம். ஆனால் நாளை, அதாவது நாளைன்றது பிப்ரவரி 26 அந்த மாதத்தில் அரசியல் கணக்குகள், கூட்டணி கட்சிகள் எப்படி இடம் மாறும், வளம் மாறும், அதெல்லாம் பார்த்தப்போ தான் சொல்ல முடியும். இப்போ பேசுறதுக்கு எப்போது 2025 ஜனவரி 31ஆம் தேதி திரும்ப இப்படி பேசினாரே, அதுக்கு இதுதான் போடுறோம்னா அப்போ தான் தெரியாது. ஏன்னா இப்போ திமுக பலமான கூட்டணி இருக்கிற பட்சத்தில் இவர் பேசுவதெல்லாம் சரி. நீங்கள் அதிமுக என்ன மாதிரி கூட்டணி அமைக்கப் போகிறது? ஒருவேளை என்னுடைய சந்தேகம், என்னுடைய யூகத்தின்படி சரியாக இருக்குமானால், பிரசாந்த் கிஷோர் அதிமுக வேலை பார்க்குறார். அங்கே அதிமுகவில் ஒரு இளம் தலைமுறை விளையாட்டு பிரிவுன்னு தொடங்கி அந்த பிரிவுக்கு ஆதவ அர்ஜுன் தலைவராக வரப்போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்த வேளையில் திடீரென்று அங்கே போய் சேர்கிறார். என்னென்னா, அங்கே போய் சேர்ந்து ஜான் ஆரோக்கியசாமி என்ற தேர்தல் வியூக வகுப்பாளர் அங்கே இருந்தபோது சீமானுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விஜய் வந்து வழி நடத்தினார், அல்லது வசப்படுத்த பார்த்தார். அது முடியல. அதன் பிறகு அதிமுகவுடன் சேருவதற்கு ஜான் ஆரோக்கியசாமி விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஒரு குழப்பமான நிலை விஜய்க்கு. ஸோ அதிமுகவே இந்த காய் நகர்த்தலாம், ஆதவ உள்ள அனுப்பி விஜய் மனதை கரைத்து இந்த பக்கம் வருவதற்கு பிரசாந்த் கிஷோர் திட்டமாக இருக்கலாம், அல்லது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமாக இருக்கலாம், இல்லை ஆதவே இந்த ஐடியா கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் என்னோட யூகம் தான். ஒரு பத்திரிகையாளர் என் யூகத்தை சொல்லி சார், யூகம்னு சொல்ல முடியாது. அவங்க மேடையில் பேசுகிறப்ப விஜய் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம், ஆதவர்ஜனாவுடைய பேட்டிகள், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வலுவான கூட்டணி இருந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்றது ஒரு வகையில் புரிஞ்சுக்கலாம். இது அப்படி, அந்த நெரேட்டிவ் அப்படி தானே நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான். அதனால் ஆதவர்ஜன் அங்கே போவதன் பலன் விஜய்க்கு எப்படி இருக்கும்? அது வந்து 2026 திமுக எதிர்த்து நிற்கிற கூட்டணிக்கு என்ன மாதிரியான ஒரு பலம் இருக்கும், அதெல்லாம் நம்ம அதை தான் கணக்கு பார்க்கணும். அந்த கணக்கில் யார் இப்போ இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றது இப்போ தெரியாது. இப்போ ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அங்கே இருக்கிறாரு. இப்போ புதிதாக தேர்தல் பிரிவோட பொதுச் செயலாளராக ஆதவ் போகிறாரு அப்படின்றப்ப அவங்க 2 பேருக்குள்ள அந்த கிளாஸ் நடக்காதா? ஈகோ பிரச்சனை அப்படின்றது வராதா? ஏற்கனவே புசி ஆனந்துக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஊரறிந்த ஒரு விஷயம்தான். ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஜான் ஆரோக்கியசாமி வெளியே போயிடுவார். ஏன்னா இவர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்தார்னா இவருக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஒரு டீம் வச்சுருக்கார், ப்ளஸ் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அப்போது 2 பொறுப்பு வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும். தமிழ்நாடு முழுவதும் என்ன நடக்கிறது என்பதை ஒரு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் என்ற முறையில் இவருக்கு இன்புட்ஸ் வரும். அதுக்கப்புறம் அது எப்படி டீல் பண்ணணுன்னு அவங்களோட டீம் வச்சே டீல் பண்ணுவார். அப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்ன வேலை இருக்கும்? 2 சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது விஜய்க்கு. ஸோ ஒரு சம்பளமே போதுன்னு நினைக்கலாம். அல்லது ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேறு ஏதாவது பணிகள் கொடுக்கப்படலாம், சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அதே நேரத்தில் பொதுச் செயலாளர் வந்து தேர்தல் பிரிவு பிரச்சாரத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது ஆனந்துக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்? இல்லை ஆனந்துக்கு என்ன பதவி கொடுத்தால் அவர் சரியாக இருப்பார்? கஷ்டம், அதுவும் தீர்மானிக்க முடியாது. அதனால் இன்னும் இப்போ தான் கட்சி வளர ஆரம்பித்திருக்கிறது, நம்மெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறோம், ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறி தென்படுகிறது. இப்போ வந்து வெளியிலேருந்து அதிமுக பாருங்கள், அதிமுகலேருந்து ஒருத்தர் வந்து விலகி வர்றாருன்னா கண்டிப்பாக அது விஜய்க்கு ப்ளஸ் தானே. இன்னும் கொஞ்ச நாள் பதவியில் இருக்கிற ஒருவர், ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் முக்கியமான சில விஐபிகள் விஜய் கட்சிக்கு வரலாம். அதுவும் ஆச்சரியப்படக்கூடிய நபர்கள் வரலாம். இது எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக. அதனால் நடந்து கொண்டிருக்கு, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. அதுதான் உள்ளே கூட்டு வராங்க. யாரெல்லாம் அவர் கூட்டு வர போகிறான்னு தெரில. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கிற
சில நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா சார்? ஆளுங்கட்சின்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சின்னு வச்சுங்க. ஓகே. ஆமாம், அப்படிப்பட்ட சில நபர்களை பேசி வருகிறார். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டோம்னா தப்பாக போயிடுச்சுன்னு வச்சு வம்பா போயிடும். அதனால் டீல் முடியட்டுமே, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தென் மாவட்டத்தில் ஒரு விஜய் வந்து ஒரு 6-7 பேரை பேசியிருக்கார். விஜய் கட்சியிலிருந்து பேசியிருக்கிறார்கள். எப்படி அந்த கட்சியில் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் ஆரம்பத்தில் பேசுகிறப்ப சொன்னீங்க வேகம் எடுத்திருக்கிறது தாவேக்காக்கு ப்ளஸ் தான் அப்படின்னு. கடந்த பேட்டிகளை நீங்கள் குறிப்பிட்றப்ப இதுக்கு அரசியலுக்கான ஒரு சம்பிரதாயமே விஜய் அவர்கள்ட்ட இல்லை. களத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், மாவட்ட செயலாளரோட கனெக்ஷனில் இருக்கணும், மாவட்ட செயலாளர்கள் மக்களோட இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிட்டீங்க. இது எல்லாமே இப்போ இந்த ஒரு 3 பேர் சேர்ந்துருக்காங்க, ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாவேக்காவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் ஒரு உத்வேகமாக பார்க்கலாமா? விஜய் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றது புதுசே கிடையாது, சேர்ந்துட்டாரு. அரசியல் ரீதியாக நம்ம ஏன் விமர்சிக்கிறோம்னா, இப்போ ஆதவ அர்ஜுன் வந்துட்டுதாலே, ராஜ்மோகன் வந்துட்டுதாலே, நிர்மல்குமார் வந்துட்டுதாலே இந்த கட்சி வந்து அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக ஆளுங்கட்சியை வந்து ஸ்தம்பிக்க வைக்கும் அப்படி எடுத்துக்க முடியாது. பட் ஒரு கவனம் ஏற்றிருக்கும், அவ்வளோதான், கவனம் பெறும். ஆனால் என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ போட்டிருக்கிற 38 மாவட்ட சேனல் 19 போட்டிருக்காருல, இதில் எத்தனை பேர் பவர்ஃபுல்லாக ஃபோர்ஸாக இறங்கி மாவட்ட அதிகாரத்தை எதிர்த்து போராட முடியும்? ஒரு பிரச்சனை, ஒரு கலெக்டர் எதிர்த்து போராட்டம் பண்ணோம், ஒன்றும் வேணாங்க, பரந்தூர்லேயே ஒரு எக்ஸ்போஸ் ஆகிட்டார் விஜய். அதை நான் சொல்ல வரேன். அரசியல் ரீதியாக விஜய் எப்படி செயல்பட்டுருக்கணும்? இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஊருக்குள்ளே போகக்கூடாது, ஒரு கல்யாண மண்டபத்தில் உக்காருங்க, இங்கே நிற்கணும், இதெல்லாம் போலீஸ் சொல்லியிருக்கலாம், இல்லை மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கலாம். அதை மீறி விஜய் என்ன செய்தார்? அதுதான் அரசியல். அப்போ இறங்கி ஒரு இன்னும் போராட்டம் பண்ணியிருந்திருக்கணும். ஆமாம், அந்த இடத்துல பொதுச் செயலாளர்கிட்ட சில ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்துருக்கணும். நான் முதல்ல மைக்கில் இருந்து பேசும்போது இல்லை நன்றி சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு 2-3 பேரை டக்குன்னு என் கூட ஏற்றி என் வண்டிக்குள்ளே ஏற்றுங்க, என் பக்கத்தில் நிற்க வைங்க, உள்ள வண்டிக்குள்ளே ஏற்றி அவங்கள மைக்கு வச்சு அவங்கள பேச வச்சுருக்கணும். அதே கேபினில் நிற்க வச்சு பேச வச்சுருக்கணும். இந்த பிரச்சனை என்னென்னு முதல்ல இவர் சொல்லட்டும், இவர் அட்ரஸ் பண்ணிட்டோம். இந்த ஊர் தலைவர், இந்த ஊர் பிரமுகர், இந்த ஊரில் படித்து விட்டு சென்னையில் வேலை செய்கிற ஒரு கல்லூரி பேராசிரியர் பேச சொல்லுங்கள், பேசிட்டு பதில் சொல்லிக்கணும். அதுதான் அரசியல். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சார், சிடி நிர்மல்குமார் பாஜகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், தற்போது தாவேக்கா. இவருடைய வருகை அப்படின்றது எப்படி சார் பார்க்கப்படும்? ஏன்னா அதிமுகவோட ஒரு வேலை அலைன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அதிமுகலேருந்து வந்திருக்கவர் தான் இங்கே ஒருத்தர் இருக்கார் அப்படின்றப்ப அதுக்கு அந்த கணக்கு சரியாக இருக்குமா? அதாவது ஒரு சிக்கலான விஷயம்தான் இதில். ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் விசாரித்த வரையில் இந்த தகவலை சொல்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். நிர்மல்குமார் பாஜகவில் இருந்தார், அங்கே ஒரு ட்வீட் போடுறார், ஒரு பிரச்சனை வருது, கேஸ் வருது, ஆனால் கட்சி வந்து கூட நிற்கலை, கேஸுக்கு செலவுக்கு நிற்கலை, ஆதரவும் நிற்கலை. அங்கேருந்து அதிமுக வரார். சரி, அதிமுக வந்த பிறகு வேகமாக செயல்படுறார், நல்ல நெட்வொர்க் வச்சுருக்கார், மீடியாவில் கடுமையான நெட்வொர்க் வச்சுருக்கார். ஸோ இது வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து அவர் கொண்டு போய் சேர்க்குது. ஆனால் அந்த கட்சியினுடைய ஐடி விங் பார்க்குற ராஜ் சத்தியனுக்கும் இவருக்கும் பயங்கரமான சண்டைங்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாவட்டம். அந்த இடத்துலேருந்து வரும்போது இவர் போடுற ட்வீட்டை ரீட்வீட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ராஜ் சத்தியனுக்கு கீழே இருக்கிற பிரமுகர்கள், ஐடி விங் பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சண்டை வருதுன்னா, நான் முக்கியமான விஷயத்தை ட்ரோல் பண்ணுறேன், இதை வச்சு ட்ரோல் பண்ணாமல் விட்டுறாங்க, இதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் போய் சொல்கிறார். ஸோ இந்த சண்டை வலுத்து கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னு போய் சொல்கிறார். என்ன ஐடி விங்கில் அடைக்கிறாதீங்க, ஏற்கனவே பாஜகவில் ஐடி விங்கிலே இருந்தேன், திரும்ப வந்து ஏடிஎம்கேல ஐடி விங்கிலே மாட்டிக்கிறேன். இப்போ இதுல ஐடி விங் தான். ஆனால் ஐடி விங்கில் கிடைத்தாலும் இப்போ போய் சேரும்போது ரொம்ப சீனியர் ஆகிடுவார். இவர் பின்னாடி அடுத்தடுத்து வரும்போது இவர் கட்சியில் சீனியர் ஆகிடுவார். இவருக்கு ஒரு வேறு மாவட்ட பாலிடிக்ஸ் ஏதாவது கிடைக்கும், ஓப்பனிங் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கேட்ட கேள்வி, அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்தால் இவர் நிலைமை என்ன? ஒன்றும் ஆகாது. இவர் எத்தனை சீட்டு கிடைக்கிறாங்களோ இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் விஜய் விரும்பினால் கொடுக்கலாம், எடப்பாடி தடுக்க முடியாது. சார், இவர் எங்கள் கேண்டிடேட், உங்கள் கட்சியில் இருந்திருக்கலாம், கொடுங்கன்னு வாங்கிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் நிர்மல்குமாருக்கு உடனடி பாதிப்பு வந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. சார், இப்போ ஓவராலாக இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஒரு பக்கம் போடுறாங்க, பூத் கமிட்டியில் நிர்வாகிகள் நியமிக்கிறாங்க, அப்புறம் விஜய் அடுத்தடுத்து இன்னும் மாநாடு மண்டல் வாரியாக பயணம் செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இப்போ ஒரு ஆதவர்ஜனாலேருந்து இவங்களாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மற்ற கட்சிகள் எப்படி சார் பார்ப்பாங்க? குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இதை எப்படி எதிர்கொள்வாங்க? எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க?
ஆளுங்கட்சி திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படும். பிரச்சனை என்னென்னா, அவர் ஒன்றும் முற்று முதலாக திமுகவுடைய கொள்கையில் எதிர்ப்பவர் அல்ல. விஜய் திமுக கொள்கையில் எதிர்ப்பவர். திமுக கொள்கை சித்தாந்தத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார், அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் கவர்னர் வேண்டான்னு சொல்கிறது ஏற்றுக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் 8லேருந்து ஒரு 10-12% ஓட் பேங்க்கு நிச்சயமாக விஜய்க்கு வரும் என்பது எல்லோருடைய கணிப்பு கணக்கு. அது குறையலாம், கூடவும் செய்யலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் திமுகவுக்கு ஒரு ஜெர்க்கு வரும். ஸோ இந்த நேரத்தில் இந்த விஜய் தலைமையிலான ஒரு அணி வந்தால் அது என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் கண்டிப்பாக அவங்களும் கணக்கு போடுவாங்க. ஆனால் அதிமுகவை நீங்கள் கேட்குறத பார்த்தா அதிமுக இதுவரை விஜய் விமர்சிக்கவே இல்லை. விஜய் கட்சியும் அதிமுக பெருசாக விமர்சிக்கலை, ஆளுங்கட்சி மட்டும் தான் விமர்சிக்கிறார்கள். ஸோ அதிமுகவுக்கு வந்து கூட்டணிக்கு வரலாம். ஒருவேளை வராமல் போய் தனி அணினாலும் அவங்கள திமுகவுடைய ஓட்டு பாதிக்கும், நம்ம வேறு மாதிரி பலமான அணி அமைக்கிறதுக்கு அவங்க தயாராவாங்க. அவ்வளோதான். பாஜகவுக்கு தான் அதிகமான நெருக்கடி ஏற்படும். விஜய் வருகைக்கு அப்புறம் அடுத்து நாம் தமிழருக்கு நெருக்கடி. இந்த 2 கட்சி தான் விஜய் வருகையால் அதிக நெருக்கடிக்கு உள்ள ஒரு கட்சி 2 கட்சி தான். ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்டு பேசுனீங்க சார். தமிழக வெற்றி கழகம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி அரசியல் ரீதியாக இயங்க போகிறாங்க அப்படின்ற கருத்துக்களையும் பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.